மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு நிதி கிடையாது என பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து புதுச்சேரியில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. பாஜக அரசையும் தர்மேந்திர பிரதானையும் கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. விவரங்களை பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு நிதி கிடையாது என்று பேசிய ஒன்றிய அமைச்சரை கண்டித்து புதுவையில் பொதுநல அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை அண்ணா சிலை அருகே சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் தேசிய முன்னணி தமிழ்மணி, திராவிட கழகம் அன்பரசன், தந்தை பெரியார் திராவிட கழகம் வீரமோகன், இளங்கோ, தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி உட்பட சுமார் 100க்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது அனைவரும் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்துக்கு நிதி தர முடியாது என்று பேசிய அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஒன்றிய அரசையும் ஒன்றிய அமைச்சரையும் கண்டிக்கும் வகையில் இந்த பேச்சை திரும்ப பெறும் வகையில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. மேலும் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதும் அந்த பொதுமக்களும் போராட்டத்தில் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். அவர்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. கண்டிக்கின்றோம். பறிக்காதே பறிக்காதே, மாநில உரிமையை பறிக்காதே, தாய்மொழி கல்வியை அழிக்காதே. எச்சரிக்கை எச்சரிக்கை, தர்மேந்திரனுக்கு எச்சரிக்கை. என்ன தெரியும் என்ன தெரியும், தர்மேந்திரனுக்கு என்ன தெரியும்? தாய்மொழி தமிழை பற்றி என்ன தெரியும் என்ன தெரியப்பட்ட நாற்காலிக்கு ஆசைப்பட்ட. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.